தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண் வழியில பாக்குறப்போ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய L0 அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே மிக பழமையான பெண் வழி. இப்ப நம்ம சொன்னது வந்து ஆண் வழி, சிங்கிறது வந்து ஆண் வழி. இப்ப பெண் வழியில பாக்குறப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற எல் தான் வந்து மிக பழமையான குடும்பம். அதுல வந்து L0 அப்படிங்கிற மரபணு தான் மிக பழமையான மரபணு பெண் வழியில. தமிழ்நாட்டுல L3 அப்படிங்கிற மரபணு கிடைக்குது. அந்த L0க்கு ரொம்ப நெருக்கமான மரபணு கிடைக்குது. இருக்கு இல்லைங்களா? அப்போ இதுல வந்து இவங்க வந்து இந்த ஐரோப்பிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆரியர்களாக இருக்கட்டும், ஏன்னா ஆரியர்களுக்கும் வந்து அந்த அம்மாவினுடைய வழியில அந்த டிஎன்ஏ வருது. அப்படி பாக்குறப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னா, நம்ம வந்து எல்லுல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறமா குறைவா எம்ல இருக்கிற பெண்கள் இருக்காங்கன்னா, எள்ளு எம் எண்ணுல இருந்து தான் அவங்களுடைய பெண்களுடைய இதே தொடங்குது அவங்களுக்கு. அவங்க உடம்புல இருக்கிற அவங்க தாயினுடைய மரபணுவை பாக்குறப்போ. அதனால மரபியல் ரீதியா நீங்க எவ்வளவு முன்னாடி போனீங்கன்னாலும் ஆரியர்களுடைய அடிப்படை இனம் இருக்குல்ல, அந்த இனம் தோன்றின காலகட்டத்தையே நம்ம வந்து 23,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போக முடியாது.